எப்பவுமே செய்கிற மாதிரி அரிசி வச்சு இட்லி செய்யாமல் ஊற வைக்காமல் அரைக்காமல் ஓட்ஸில் இந்த இன்ஸ்டண்ட்டான உடனடியான இட்லி செய்ய என்னென்ன வேணும், எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்கொயர் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த இன்ஸ்டண்ட்டான ஓட்ஸ் இட்லி செய்யறதுக்கு 1/2 கப் ஓட்ஸு, 1/2 கப் ரவை, 1 கப் தயிர், கொஞ்சமாக திருவின கேரட்டு, கொஞ்சம் கட் பண்ண கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிக்கு ஆப்பச்சோடா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் எடுத்து வச்சுருக்கிற ஓட்ஸு, ரவை ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். அரை கப்பு ஓட்ஸு, ரவை எடுத்ததுக்கு 1 கப் தயிர் சேர்த்து நல்லா ரொம்ப பிடிக்காமல் கட்டியான தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் சால்ட்டும் சோடா உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கை சோடா உப்பு எடுத்து வச்சுருக்கோம். சாஃப்டாக இருக்கும் இட்லி, அதனால் சோடா உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அரிசி சேர்க்காமல் அரிசி அவாய்ட் பண்ணிவிட்டு ஏதாவது டிஃபன் செய்யணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி ஓட்ஸில் இட்லி செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஓட்ஸ் இட்லி உடம்பு எடையை குறைக்கிறதுக்கும் நல்ல ஃபைபர் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ நல்லா தயிர்லாம் சேர்த்து கலந்துட்டு கொஞ்சமாக கேரட் திருவி வச்சுருக்கேன். ஒரு அரை கேரட் அளவுக்கு திருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். காய்கறி கூட சேர்த்து சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். பீட்ரூட் சேர்த்தா கொஞ்சம் கலர் அதிகமாக இருக்கும். பீட்ரூட் வேணும்னாலும் திருவி சேர்த்துக்கலாம். நான் கேரட் திருவி சேர்த்துருக்கேன். இது கூட கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவை 2 சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு பச்சை மிளகா கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். மிளகாய் வேணான்னா மிளகு கூட 1-2 தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை சேர்த்துட்டு இப்போ மாவு ரொம்ப திக்காக இருக்குதுன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இட்லி மாவு பக்குவத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நான் 1/2 கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தயிர் மட்டும் சேர்க்காம கட்டியான தயிர்ன்றனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். மாவு ரொம்ப தண்ணி ஆகிடாமல் பார்த்துக்கணும். மாவு தண்ணி ஆகிடுச்சுன்னா இட்லி தட்டில் ஊற்றும்போது அடுத்தடுத்த ஓட்டைக்கு அது ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் இட்லி நல்லா ஊற்ற வரும். அந்த அளவுக்கு பார்த்து கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு முந்திரியை வறுத்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பானலி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் அதை பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாவில் சேர்த்துக்கலாம். அது அங்கங்கே கடிப்படும் போது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். முந்திரி சேர்க்கும்போது முந்திரியை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பும் வேணும்னா கருவேப்பிலையை பொடி பண்ணி கூட நம்ம தாளித்து சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தாளித்து சேர்த்துக்கலாம். முந்திரி வறுப்பட்டுடுச்சு. இதை எடுத்துடலாம். அதே பானலியில் அந்த கொஞ்சம் நெய் இருக்கிறது இல்லையா, அது கூடயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகும் கொஞ்சமாக கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரவா இட்லி மாதிரி இந்த ஓட்ஸ் இட்லிக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் அதையும் இந்த மாவில் எடுத்து கொட்டிக்கலாம். நான் கருவேப்பிலை சேர்க்கலை, கொத்தமல்லி போட்டிருக்கேன். பட் கருவேப்பிலை சேர்க்கலை. நீங்கள் கருவேப்பிலையா வேணும்னாலும் பொடி பொடியாக நறுக்கி இது மாதிரி வதக்கி சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் இந்த மாவோடு சேர்த்துக்கிறேன். இப்போ தாளித்தது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இட்லியோட மாவு நமக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. ஊற வைக்கல, அரைக்கலை, ஆனால் உடனே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லி தட்டுகளில் கொஞ்சம் எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த தட்டுங்களில் இந்த மாவை ஊற்றிக்கலாம். ஓட்ஸ் இட்லிக்கு மாவெல்லாம் எடுத்து தட்டில் ஊற்றிக்கலாம். எல்லா மாவையும் தட்டில் ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடாக்கி அதில் இந்த தட்டை வச்சு
10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆவியில் வேக வைக்கலாம். மிதமான தீயில் ஆவியில் வேக வைக்கலாம். 12 நிமிஷம் கிட்ட அடுப்பில் வச்சு எடுத்தோன்னா நல்லா ஆவியில் வெந்து இந்த மாதிரி அருமையான ஓட்ஸ் இட்லி ரெடி ஆகிடும். கலர்ஃபுல்லாக கேரட்டு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து டேஸ்டான ஓட்ஸ் இட்லி ரெடி ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் வெளியே எடுத்து லேசாக ஆறுனதும் எடுத்தோன்னா ஒட்டாமல் நல்ல அழகாக வந்துடும். அருமையான வெயிட் லாஸ்க்கான ஓட்ஸ் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை உங்களுக்கு பிடிச்சமான சட்னியோடு சேர்த்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ஈஸியான இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இட்லி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம விழி ஸ்கொயர் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.